ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான். ஆமாங்க, ரொம்ப லேட், ஆனால் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா கிரிக்கெட் பற்றின முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம ப்ளூ ஸ்டாராக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 83 படம் பார்த்துருப்போம். ஒரு கிரிக்கெட்டுக்காகவே கதை எப்படி நகருமோ அதே மாதிரி தான் இந்த படமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. அதோட நடுவில் இவங்க 2 பேருக்கும் வர அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதாவது நம்ம பாண்டியராஜன் மாயன் அவருக்கு இருக்கிற அந்த காமெடி ரோல்ஸ் மட்டும், அவர் சொல்கிற அந்த கவிதைகளாக இருக்கட்டும், எல்லாம் வேறு மாதிரி செமையாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனித்தனி டீம். ஒரு டீம் ப்ளூ ஸ்டார், இன்னொரு டீம் ஆல்ஃபா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ ஸ்டார் டீமோட நம்ம கேப்டன் வந்து அசோக் சில்வர், ஆல்ஃபா டீமோட கேப்டன் வந்து நம்ம சாந்தனு அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடும் போது ஏற்பட்ட ஒரு சண்டைனால இவங்க சேர்ந்தே விளையாடக்கூடாதுன்னு ஒரு ரூலே அந்த ஊரில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க 2 டீமும் சேர்ந்து இன்னொரு டீம் கூட விளையாண்டா தான் இவங்க அடுத்த கட்ட கிரிக்கெட்டுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சான்ஸ் வரும்போது இவங்க சேர்ந்து விளையாடுறாங்களா இல்லையா, விளையாண்டு வேறு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்றத சூப்பராக இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியன் டீமில் ப்ளூ ஸ்டார், அதாவது இந்த மாதிரி ப்ளூ ஸ்டார்ஸ் டீம்ஸில் நிறைய டீம் நம்ம ஊரில் இருந்தாலும் அதிலிருந்து பிளேயர்ஸை சேர்க்குறாங்களா இல்லைனா ஜாதி மதம் அது அடிப்படையில் சேர்க்குறாங்களா அப்படின்றத சூப்பராக ப்ளூ ஸ்டார் படம் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே எந்திரிச்சு விளையாட போகிறோம் கிடையாது, இருந்தாலும் கிரிக்கெட்னு வந்துட்டால் சண்டே ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடினாதான்ப்பா நம்ம பாடி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் நான். நீங்கள் எப்படி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிரிக்கெட் முழுக்க எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.